இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டுமே ஆட் பண்ணி வேறு லெவலில் நீங்களாக எப்படி எஃபெக்ட்லாம் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத லைவாகவே நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ண என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையானது இதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்டா டேரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை டச் பண்ணாலே போதும், ஆப்குள்ளே வந்து இன்புட் ஆயிடும். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிட்டா. இதுக்கடுத்து இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற இமேஜ், அந்த இமேஜை என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜஸை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை இந்த மாதிரி இருக்க இமேஜஸை இந்த மாதிரி பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி, அதுவும் இந்த அளவுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜும் சரி, உங்களோட இமேஜும் சரி, எப்படி ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணி எடுக்கிறதுனா அதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ரூம் அப்படின்ற இந்த ஆப் தான். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் எந்த விதமான பேமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கீழே இருக்க அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் கட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் ஆகி நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கு உங்களோட நெட்டு மட்டும் தான் தேவை. ஸோ நெட்டை மட்டும் ஆன் பண்ணிட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ப்ரீசெட்டும் ரெடி ஆகிடுச்சு, வீடியோவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் வச்சு வீடியோவை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆனோடனே உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். அதுதான் நமக்கு இருக்க தேர்ட் ப்ராப்ளமே. ஸோ இப்போ அதை எப்படி சரி பண்ணுறேன்னா, இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபாண்டை தான் நான் இப்போ ஒரு 4-5 வீடியோக்கு ஒரே ஃபாண்டை தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த ஃபாண்டு எல்லா இடத்துலையுமே கரெக்டாக செட் ஆகுது. ஸோ இந்த ஃபாண்டோட லிங்க் வேணும்னா நான் இந்த வீடியோக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க ஃபாண்டை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் இன்புட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு வந்து தனியாக வந்து வீடியோஸ் போடுறேன். இப்போ எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல அந்த கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணணும், அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் அந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு கரெக்டாக அதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு வீடியோவாக எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐகானை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்துனே நாம் அந்த கேர்ளோட இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கில் அந்த கேர்ளோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த இமேஜை கூட எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணால் கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இருக்க பீட் மார்க்கில் இந்த மாதிரி இழுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இருக்க பீட் மார்க்கில் இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே இழுத்துக்கிட்டே வாங்க. கீழே இழுத்துக்கிட்டே வந்தோன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கங்க. அதாவது அந்த மூணு மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு கீழே அதுக்கு கொஞ்சம் மட்டும் மேலே அந்த அடுத்து இருக்க அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு மேலேயே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி கரெக்டாக அந்த மூணில் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் செட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு மூவிங் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க, வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி அந்த மூணு வந்து கரெக்டாக சென்டரில் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் போய் ஃபுல்லாக நீங்கள் கீழே தள்ளிடுங்க. ஸோ கீழே இருந்து நமக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டில் வந்து வேறு லெவலில் ஆட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அதில் நீங்கள் அதுக்கடுத்து வேறு எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டாக ஒரே ஒரு எஃபெக்ட் அந்த ஸ்விங் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுவோம். அது ரொம்ப ஈஸி தான். இப்போ ரெண்டாவது இருக்கல உங்களோட இமேஜ். ஸோ ரெண்டாவது இருக்க பீட் மார்க் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐகானை டச் பண்ணுறீங்க, மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு இதே ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில், அதாவது இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டா தான் அது எந்த இடத்துல வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகுது அப்படின்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதை ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இதையும் நமக்கு தேவையான சைஸில் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹார்ட்டோட சென்டரில் கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நீங்கள் கீழேருந்து வரணுமோ இல்லை சைட்லேருந்து வரணுமோ எந்த மாதிரி நீங்கள் வேண்டாம் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஸோ வச்சுட்டு இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு வர போகிறேன். அதனால் அந்த இமேஜ் மறையிற அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஃபுல்லாக தள்ளிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு இடத்துக்கு பார்த்தீங்களா அதைத்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நான் மாற்றி சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கொஞ்சம் அடுத்த கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் போயிட்டு இதை வந்து ஃபுல்லாக தள்ளிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அது மறையணுமோ ஸோ அந்தளவுக்கு தள்ளிட்டு இப்போ நீங்கள் அதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஈஸியாகவே கிடச்சிடும். இப்போ ரெண்டு இதில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சா? இப்போ ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போய்க்கிறீங்க. இதே மாதிரியே மீத இருக்க எல்லாத்துலேயுமே கரெக்டாக அந்தந்த இடத்துல உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இமேஜ். இப்போ இந்த இடத்துல அந்த கேர்ளோட இமேஜ் தான் வரும். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த கேர்ளோட இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்கை எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்தளவுக்கு இழுத்துட்டு நம்ம முன்னாடி
முன்ன பண்ண மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்படியே அந்த குரூப்ஸுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே மட்டும் செட் பண்ணால் தான் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு பேக்கில் போகும். இப்போ இமேஜ் டச் பண்ணி இந்த 3 அட்ரஸ் போய் இந்த 3வது ஆப்ஷன் போய் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ ஸோ அந்த சைஸில் செட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு எங்கிட்ட இருந்து ஒரு சைடு மூவிங் எஃபெக்ட் வேணும். ஸோ அதுக்கு அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கும் கீழே இருக்க மூவ் அட்ரஸ் ஃபார்மே ஸ்டார்டிங்கில் போய் ஒரு கீ ஃப்ரேமு கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடு மூவ் பண்ணிடுறேன். நமக்கு ஏதாவது ஒரு சைடு ஆப்போசிட் சைடில் இருந்து வர மாதிரி இருந்தாலே இந்த எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆயிடுச்சா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீத இருக்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கரெக்டாக வந்து எல்லா பிட் மார்க்லையும் நீங்கள் இமேஜ் வந்து மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாமே மாற்றி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோவே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் இன்னும் நாம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணலாம், அதாவது இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத மூவ் பண்ணுங்கள். இந்த இருக்க டெக்ஸ்ட்டாக விட்டுருங்க. 2வது இருக்க டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிருங்க. அந்த இமேஜோட ட்ரெஸ் கலர்லேயே இருக்கும். அதை எப்படி இப்போ சேஞ்ச் பண்ணுறேன்னா ஜஸ்ட் அந்த 2வது இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணுறீங்க. அந்த கலர் அண்ட் ஃபீலை டச் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொண்டுட்டு போய் உங்கள் ட்ரெஸ் என்ன கலரோ அது மேலே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும் இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரெஸ் கலர் என்ன கலரோ அந்த கலர் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணினா இந்த வீடியோ பார்க்க இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பீட் மார்க்லேயே மூவ் பண்ணி அந்த 2வது இருக்க டெக்ஸ்ட்டோட கலரை மட்டும் அவங்களோட இமேஜில் என்ன கலர் வந்து இருக்கோ ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அதாவது நாம் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜ்லையும் ஒரு சில எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இந்த ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல இந்த நிலா எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்குன்னா அதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இந்த கிளருக்கு எஃபெக்ட் போயிட்டு இந்த சைடில் 3 டாட்டை டச் பண்ணி இதில் கொடுத்துருக்க அந்த 2 எஃபெக்ட்டுமே காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜில் ஆட் பண்ணால் அந்த ஸ்விங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி அடுத்த 2வது இருக்க இமேஜ் ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இந்த ஒரே எஃபெக்ட்டே அது இருக்க எல்லா இமேஜும் நாம் ஆட் பண்ணால் அந்த எல்லா இமேஜ்லையும் இந்த ஸ்விங் எஃபெக்ட் ஒரே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு வீடியோட லாஸ்ட் வரை ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ அலாமரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.